Hello friends, நான் உங்க டெய்லி தமிழ்ச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப்ல வெயிட் லாஸ் வெயிட் மெயின்டைனிங் டிப்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க இப்போ என்னடா இந்த ட்ரெஸ் மாத்திருக்கேன் பாத்தீங்கன்னா நான் வெளியில பக்கத்துல வந்து ஹஸ்பண்ட்க்கு ஷர்ட் எடுக்கலாம்னு போயிருந்தோமா. சோ அதனாலதான் வந்து இப்பதான் வந்ததும் சரி இந்த இன்ட்ரோடக்ஷன் எடுத்துடலாம் அப்படின்ட்டு. சரி சில டவுட்ஸ் இருக்கு, அதை பாத்திரலாமா? அப்பாங்க ஒவ்வொருதையும் கமெண்ட் ஓபன் பண்ணி சரி போன்னால அப்படியே பாத்துடலான்ட்டு. கடலை சாதம் சூப்பர் சிஸ்டர் போட்டிருந்தீங்க. ஆமாங்க, அந்த மாதிரி கொண்டக்கடலை வச்சு சிம்பிளா டக்குன்னு சாதம் பண்ணி கொடுத்துடலாம். பிள்ளைங்களுக்கும் டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வரகரிசி சாப்பிடணும்னு செஞ்சா எனக்கு சாப்பிடவே முடியல, எப்படிதான் சாப்பிடுறதுன்னு கேக்குறீங்க. இது சேம் மெத்தட்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தக்காளி சாதமாவோ இல்ல சாம்பார் சாதமாவோ இல்லன்னா வந்து பிரியாணி டைப்பாவோ இல்லன்னா நம்ம நார்மலா சாதம் மாதிரி செய்யற பாத்தீங்களா, திணை வகைகள், திணையோ இல்ல இந்த சாமி அரிசி எல்லாம் காமிச்சாலும் அதே மாதிரி பண்ணிட்டு நீங்க ஏதாவது குழம்பு வகைகள் நல்லா போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? அது ஹாஃப் அன் ஹவர் எப்படி ஊற வச்சிடுங்க, அதுதான் எப்பவுமே உள்ளது. சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்னுமே கேட்டுட்டு இருக்கிறது 30 டேஸ்ல நீங்க எவ்வளவு வந்து வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேங்க. சோ ஜஸ்ட் நான் வந்து மெயின்டைன் தான் பண்றேன். சோ அதனால என்கிட்ட அந்த ரிசல்ட் வந்து இருக்காது. நான் வந்து மெயின்டைன் தான் பண்றேன். நான் உங்களுக்கு வந்து டிப்ஸ் ரெசிபிஸ் கொடுத்துட்டு இருந்தேன். சரிங்களா? இருங்க, அப்புறம் லாங் வீடியோ போயிடலாம். அந்த வாய்ஸ் வீடியோக்கு நல்லா இல்லைன்னு சொல்றீங்க. புது போனு, அந்த மைக்கு நான் பழசு வச்சிருந்ததும் சிங்க் ஆகலன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரியா இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் சரி பண்ணிடுவேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்போ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கே தெரியலைங்க, ஆனா தீபாவளிக்கு அப்புறம் பண்ணலாம். அதாவது நியூ இயர் வெயிட் லாஸ் சேலஞ்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 50 டேஸ் ஆகுது இல்ல 30 டேஸ் ஆகுது, அதுக்கப்புறம் பிளான் பண்ணி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் சேலஞ்ச் நம்ம வந்து தீபாவளிக்கு அப்புறம் பண்ணலாம். யோசிச்சு உங்களுக்குள்ள முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நேத்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து திருச்செங்கோடுன்னு சொல்லுவோம், சங்கீதா சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. நீங்க நானும் திருச்செங்கோடு தான் சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். கண்டிப்பா அவங்க வந்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் சிஸ்டர். தீபாவளிக்கு ஸ்நாக்ஸ் வீடியோ ஏதாவது போடுங்க சொல்லியிருந்தீங்க. இனிமேதான் ஏதாவது நாளைக்கு தாங்க செய்யணும். செஞ்சேன்னா உங்களுக்கு கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். சொல்லுவோம்ல, இப்பதான் சேலஞ்ச் கொடுத்தோமா. ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கு ஸ்வீட்ஸா வருவாங்க. இங்க டெல்லியை பொறுத்த வரைக்கும் வீட்டுல எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. சோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு கன்ஃபியூசரா இருக்கு. அதிரசம் எல்லாம் என்னோட அம்மாச்சி இருக்கும்போது, அதாவது என்னோட சொந்த அம்மாச்சி, அதாவது அம்மாவோட அம்மா வந்து இருக்கும்போது அவங்க மாவு பசிச்சு கொடுப்பாங்க போடுறது. அதுல நமக்கு வந்து அந்த பக்குவத்தை அதெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறது இல்லை, அந்த அதிரசம் மட்டும். மத்தபடி நான் மைசூர் பாக்கு லட்டு எல்லாமே பண்ணுவேன். பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தா இருக்கும். சோ ஒரு ஸ்டேஜ்ல நிறைய பண்ணிட்டு இப்ப இது வேணான்னு ஒரு அழுத்து போயிருப்போம்ல, அப்படி ஆயிட்டேன் இப்ப நானு. சோ அதனாலதான் எனக்கு எல்லாரும் ஸ்வீட்டா தான் சிஸ்டர்ஸ் கொடுக்குறாங்க. அதனால எனக்கு வந்து அதை சாப்பிட்டாலே நமக்கு போதும். ஆனா ஏதாவது எண்ணெய் சட்டி வைக்கணும் தீபாவளிக்கு வந்து நம்ம வந்து. சோ அதாவது ஏதாவது சிம்பிளா பண்ணிக்கலானே தான் மைண்ட் வருது. சோ அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன், கண்டிப்பா ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் நியூ இயருக்கு பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம் சிஸ்டர். டெல்லியில உங்களோட வீடு சொந்த வீடுன்னு கேட்டீங்க. சொந்த வீடுலாம் கிடையாதுங்க. இது வந்து கோட்ரஸ்ல இருக்கும். அதாவது அம்மாச்சி வேலை பாக்குறாங்க ஆப்பிரிக்கன் எம்பசில. சோ அவங்களுக்காக நம்ம கொடுத்த கோட்ரஸ்ல நம்ம எல்லாரும் இருக்கோம். சரிங்களா? வேற எதுவுமே டவுட் கிடையாதுங்க இன்னைக்கு. சோ இதுதான் வந்து டவுட்டா இருந்தது. சோ கொஞ்சம் இன்னைக்கும் ஷாப்பிங் போனோம், ஆன்லைன்ல கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். சோ இந்த மாதிரிதான் இன்னைக்கு இருந்தது. சோ இந்த vlog கண்டிப்பா பிடிக்கும், மறக்காம பாருங்க. வேற ஏதாவது கமெண்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் அடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திரும்ப நாளுக்கான அனைவருக்குமே என்னோட பிரம்மாண்ட வாழ்த்துக்கள். வாங்க நீ டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதுதான். 59.55 வந்து இருக்குதுங்க. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு வெது வெதுப்பான தண்ணி தான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா டெல்லியிலயும் குளிரும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது போக வெயிட் லாஸ்க்குமே வெது வெதுப்பான தண்ணி ஓகே தாங்க, கொதிக்க கொதிக்க குடிக்க வேண்டாம்.
அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவனுக்கு தீபாவளி செலிப்ரேஷன். ஸோ அதனால இந்த மாதிரி பார்ட்டி ஃபுட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம் அவனுக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வந்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா நம்ம நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துட்டு அதை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு லைட்டா உப்பு மட்டும் போட்டு பரட்டிட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா நார்மலா இந்த கார்ன்ஃபிளவர் எல்லாம் சேர்த்து பண்ணுவோம்ல அந்த மாதிரிலாம் இல்லை, இந்த மாதிரி தனியா ஃப்ரை பண்ணாலே சூப்பரா தாங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து சிம்பிளா டக்குன்னு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அவனுக்கு எப்பவும் போல இந்த தண்ணி வந்து வெது வெதுப்பா வந்து ஊத்தி வச்சாச்சு. அப்புறம் வந்து அவருக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கெச்சப்லாம் வச்சு பேக் பண்ணிட்டேன். போல ஹஸ்பண்ட் வந்து கவனை வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு போய் ஸ்கூல்ல வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா எங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்குன்றேன், ஹஸ்பண்ட்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கிடையாது. அவருக்கு வந்து தீபாவளி செலிப்ரேஷன். ஸோ அவங்க ஆஃபீஸ்ல வந்து அவங்களுக்கு பார்ட்டி கொடுத்துருவாங்க. ஸோ நேற்று நம்ம வச்ச பட்டாணி குருமா இருந்தது இல்லையா, ஸோ எனக்கு வந்து தோசை தான் சாப்பிடணும் போல இருந்துச்சு. மாவு ஆர்டர் பண்ணிட்டு தோசை தான் வந்து பாத்தீங்கன்னா ஊத்துறோம். இனிமேலாம் இங்க மாவெல்லாம் அரைச்சா புளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, ஏன்னா குளிர் ஸ்டடேஜ் இல்லையா. ஸோ அதனால நம்ம தோசை ஊத்தி சூப்பரா வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்போ எப்பவுமே அம்மாவுக்கும் அம்மாச்சிக்கு காஃபி போட்டுருவோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு அம்மாச்சிக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நாங்க வந்து எல்லாருமே சாப்பிட்டோங்க. நல்லா கிறிஸ்பியா 2 தோசை, அது கூட வந்து பட்டாணி குருமா வச்சு சாப்பிடறதுக்கே அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இல்லையா. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து வேஷ்டி வந்து கட்டலை, அதை வந்து எடுத்து பேக்ல வச்சுட்டு கிளம்பி வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணியாச்சு நல்லா தலையெல்லாம். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே வேற இல்லையா, ஸோ அதனால அம்மாச்சிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன், அவங்க வந்து வெளில போறாங்க. ஸோ அதனால அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ல வந்து துணியை போட்டுட்டு அதுக்கப்புறம் மாடி தோட்டத்துல இருந்த அந்த பூச்செடியை இங்க முன்னாடி கொண்டாந்து வச்சுட்டோம் நம்ம. அது வந்து பூ குத்துருந்துச்சு, அதையும் எடுத்துட்டு போய் வச்சு ஊதுபத்தி சூடம்லாம் காமிச்சு ரொம்ப சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டோங்க. ஆனா டெல்லியில இந்த ஊதுபத்தி வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் அந்த வேற மாதிரியானதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஊதுபத்தி வந்து அவங்க சொல்றது கெட்ட காரியங்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லுவாங்கங்க. ஸோ ஆனா நம்ம பழகிட்டோம் இல்லையா, அதனால இதுதான் யூஸ் பண்றது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சரி மிஷின்ல போட்ட துணியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, அதையும் எடுத்து காய போட்டு விட்டுட்டேன். அப்புறமா சரி டக்குனு உலைய வந்து வச்சு விட்டுறலான்னு அரிசியை களைஞ்சு அதை தான் வந்து பாத்தீங்கன்னா வச்சு விட்டுட்டு இருந்தேன். என்னடா பேசிட்டு இருக்கேன்னு பாப்பீங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா கால்ல பேசிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் குக்கரை ஆன் பண்ணி விட்டுட்டு இங்கிட்டு வந்து முருங்கைக்கீரை வந்து நேற்று வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க எனக்குள்ள தமிழ்காரவங்க. சோ அதை வந்து பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குட்டி குட்டி கீரையா இருந்தது. அவங்க ஏதோ மரம் வந்து சாஞ்சிருச்சா எங்கேயோ, அதுல வந்து பொரிச்சிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. சோ அதான் வந்து வாஷ் பண்ணிட்டு இந்த முருங்கைக்கீரை வாஷ் பண்றது மட்டும் செம்ம இதுவா இருக்கும், ஒட்டி ஒட்டிக்கிட்டே வரும். நம்ம ஊர்ல எல்லாம் அப்பெல்லாம் வந்து வாஷ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க, இங்க எல்லாம் எங்க கிடைக்குதுன்னு தெரியாது இல்லைங்க, வாஷ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறமா வந்து கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு எப்பவும் போல ஜீரகம், வரமிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கீரையை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் சாதம் குக்கர் ஓபன் பண்ணா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கவன் வந்து ஸ்கூல்ல இருந்து வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் ஆட்டோக்கார பையா கிட்ட அவர் ஏறி உட்காந்துட்டு ஒரு ரவுண்டு போய் வந்தாரு தருண். அதுக்கப்புறமா கவன் வந்து தீபாவளி அவங்க ஸ்கூல்ல செலிப்ரேட் பண்ணாங்க, ஒரு விளக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை தான் காமிச்சிட்டு இருந்தான். ஒரு சாதம் கீரை குருமாலாம் வச்சு சூப்பரா வந்து நானும் லஞ்சு சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களும் முன்னாடி ஊட்டி விட்டுட்டேன். அப்புறமா கையோட இருந்த பாத்திரத்தை எல்லாம் வந்து கழுவி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி போட்டுட்டு இருந்தேங்க. தீபாவளி வர வருது, என்னடா பண்ணணும்ன்ற மைண்ட்ல யோசிச்சுட்டே இருப்போம் எல்லாருமே, அப்படிதான் இருந்தது. அம்மாச்சிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா தான் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. சோ அதனால அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவனுக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு, அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. ஹஸ்பண்டும் நீங்க வந்து பார்ட்டின்றனால சீக்கிரமா வந்துட்டாங்க. 2 பேருக்கும் வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பேசிட்டு இருந்தோமா. என்னோட முடியை வந்து அவுத்து அழகா என்னோட பையன் வந்து கிளிப்பு போட்டு விட்டுருக்கான் பாருங்களேன், சின்ன வாண்டு. அவருக்கு ஒரு குசாலி இதை பண்ணி விட்டதுக்கு இங்க பாருங்களேன். அதை நான் காமிச்சிட்டு என் பையன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து யதார்த்தமா வீடியோ எடுத்திருக்கிறாங்க. சோ நல்லா இருந்தது. என் போனை வாங்கி செக் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ என்னன்னா அந்த இது 2வது புது போன்ல இருந்து பழைய போன் வந்து மாத்திட்டு இருந்தாங்களா, சோ அந்த டைம்ல. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சரி டின்னர் ப்ரிப்பரேஷன் பண்ணிடலான்ட்டு நிறைய கொத்தமல்லி தலை இருந்ததுங்க. சோ கொத்தமல்லி சட்னி மாதிரி நல்லா வதக்கி அரைச்சாச்சுங்க. நல்லா கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டு எப்பவும் நம்ம அரைக்கிற மாதிரி தாங்க அரைச்சேன் நானு. சோ நல்லா வதக்கி இந்த மாதிரி ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் சரி கொத்தமல்லி சட்னி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய தடவை ரெசிபி போட்டிருக்காங்க தான், நான் வந்து ரெசிபி எல்லாம் வந்து ஷேர் பண்ணலைங்க. இதனால கெட்டியாவே நான் வந்து சட்னி அரைச்சுக்கிட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் தோசையும் வந்து போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. மாவு இருந்ததா, ஸோ இது சாப்பிடணும் போல இருந்தது. ஸோ அதனால இப்படி வந்து பண்ணிக்கிட்டாச்சு. அப்புறம் தோசை ஊத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சட்னி வச்சு நல்லா கிறிஸ்பியா 2 தோசைங்க. என்னோட அம்மாச்சிக்கு அதாவது மாமியாருக்கு வந்து நல்லா சாஃப்டா பிடிக்கும், எனக்கு ஹஸ்பண்டுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்லா கிறிஸ்பியா பிடிக்கும். அந்த மாதிரி ஊத்தி
நல்லா வந்து 2 தோசை சூப்பரா வந்து சாப்பிட்டுட்டேங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாருக்குமே வந்து ஊத்தி குடுத்துட்டு, அதுக்கப்புறமா கையோட பாத்திரத்த எல்லாம் கழுவி போட்டு, அந்த வேலைய வந்து முடிச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, கடைசியா தண்ணி குடிச்சு தான் இன்னைக்கு டே வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, டின்னர் சீக்கிரமா முடிச்சுடுங்க. அது வெயிட் லாஸா இருக்கட்டும், வெயிட் மெயின்டெய்னிங்கா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா டக்குன்னு வந்து வாங்க ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணல. சோ அதுக்காக கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. பசங்களும் கிளம்பியாச்சு. சரி நானும் சும்மா ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு கிளம்பிட்டேன். போகும்போது அவங்க மீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வாங்கணும்ட்டு அப்புறம் 2, 3 மீனுமே வந்து வாங்குனாங்கங்க. ஃபுட்டு தான் வாங்க போனோம். மீனுக்கான ஃபுட்டு காலி ஆயிடுச்சுன்ட்டு. அப்புறம் போயிட்டு அங்க ஒரு 2, 3 மீனையும் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அத நான் அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். அழகா இருக்கும் அந்த மீன்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன் தீபாவளிக்கு வந்து இந்த மாரி கால் தடம்லாம் வந்து லட்சுமி வர்றதுக்காக இங்க வந்து கதவுகிட்ட வந்து பதிப்பாங்கங்க. ஸோ அந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கும். டெக்கரேட்டிவ்ஸ்க்கு வந்து விப்பாங்க. தீபாவளிக்கு ரொம்ப சூப்பரா டெக்கரேட் பண்ணுவாங்க டெல்லில. ஸோ அதுக்கப்புறமா சரி நம்ம வந்து ஹஸ்பண்ட்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அதையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஹஸ்பண்ட்க்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தா பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க டெல்லியில செம்மையா இருக்கும். அது தனியா வீடியோல போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ்ல பாருங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இன்னைக்கு டே வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. லைக் கொடுத்து நான் வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் இவ்வளவு இந்த வீடியோ பொறுமையா பார்த்துருக்கு மிக நன்றி. பாய். See you. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.